ஹாய் டியூட்ஸ். வடிவேல். ஸோ வடிவேல்னு சொன்னாலே நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சிரிக்க வைப்பார், குழந்தைங்களை வந்து அதிகமாக வந்து சிரிக்க வைப்பார். அவரை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். கவலையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட வந்து நகைச்சுவையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த கவலையெல்லாம் மறந்து நம்ம வந்து இருப்போம். அது எல்லாமே வந்து ஆன் ஸ்க்ரீன். அப்படியே நீங்கள் வந்து அவர் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்மளை சிரிக்க, அதாவது அவர் டிவியில் பார்த்து சிரிக்க வைக்கிற குழந்தைய நீங்கள் நேரில் போய் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் ஆணவம் பிடித்த ஒரு பேய், அதாவது ஒரு நபர், அதாவது ஒரு நடிகர்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. அவர் கூட நடிச்ச நிறைய பேர், சரிங்களா, அவர் கூட வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, பத்தாயிரக்கணக்கான நபர்கள் வந்து வடிவேல் சார் கூட வந்து நடிச்சிருக்காரு. அவங்க எல்லாமே சொல்ற ஒரே விஷயம், அவர் வந்து யாருக்குமே வந்து நல்லது செய்ய மாட்டார். பொறாம பிடிச்ச நபர், அதாவது செல்ஃபிஷ், ரொம்ப வந்து செல்ஃபிஷான நபர். இப்போ வந்து அவர் கூட வந்து ஒருத்தங்க நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவரு அந்த படத்துல மட்டும் தான் நடிப்பார். அடுத்து வந்து வடிவேல் சார் கூட வந்து நடிக்கவே மாட்டாங்க. வேற ஒரு பர்சனை வந்து நடிக்க வச்சிருவாங்களாம். இது வந்து வடிவேல் சார்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். தெரிஞ்சுக்க ஆவலோட இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வடிவேலு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ராஜ்கிரண் இருக்காருல்ல, ஸோ அவரு கூட அவரோட ஆஃபீஸில் தான் வந்து வேலை செஞ்சு அவர்கிட்ட வந்து சிரிக்க வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாவில் வந்து அவருனால தான் அறிமுகமானார். அதுக்கப்புறம் வளர்த்து விட்டது சினிமாவோட அறிமுகமானது ராஜ்கிரனால தான் வடிவேலு அறிமுகமானார். அதுக்கப்புறம் வளர்ந்தது ஃபுல்லாகவே வந்து விஜயகாந்த் தான் வந்து இன்னும் வந்து ஒரு பட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வந்து வளர்ந்துட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து வடிவேலு வந்து ஒரு மனிதனாகவே மதிக்கல. வடிவேல், சரிங்களா, ஸோ 90s 80s அப்புறம் வந்து 2K, இப்போ நிறைய பேத்துக்கு வந்து வடிவேல் சாரோட மீம் பேஜ், அப்புறம் வந்து மீம் இன்னும் வந்து வடிவேல் சார் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு காரணம் என்னன்னா மீம், சரிங்களா. ஸோ மீம்ல எங்க போனாலுமே வந்து அவரோட டெம்ப்ளேட் வந்து அப்படியே அச்சா பழகுங்க. இதுல வந்து அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அது விஜயகாந்த் இருக்காருல்ல, ஸோ விஜயகாந்த்னால தான் வந்து வடிவேலு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரு. அதாவது எந்த படம்னு நினைக்கிறேன், அது சின்ன கவுண்டர் படத்துல வந்து கொடி இது பிடிச்சிட்டு வருவார்ல, ஸோ அம்பர்லா பிடிச்சிட்டு வருவார், கொடை பிடிச்சிட்டு வருவார்ல, ஸோ அவர் தான் வடிவேலு. அப்போ ஆரம்பிச்ச அவரோட ஜேர்னி வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டார், அதாவது பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு இவங்களை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான், சரியா. அவரையே வந்து அவர் வந்து ஒரு மேடையில் வந்து திட்டியிருப்பாரு, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அவர் வந்து அப்பயே அவருக்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளோ சம்திங் வந்து 200 500 வரையும், அதாவது கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 500 வரையும் சம்பளம் வந்து எடுத்திருக்காராம் சின்ன கவுண்டர் படத்தில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பட வாய்ப்புகள் நடைபெற்றது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் மூலயமாவே வந்து நிறைய படங்கள் வந்து தனியாவே நடிச்சார், சரிங்க. தனியா நடிக்கல, ஒரு நடிகர் கூட இவர் வந்து காமெடி நடிகரா வந்து அப்படி வளம் வந்தவர் தான் வந்து நம்ம வைகை புயல் வடிவேலு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்னாத பேரே கிடையாதுங்க. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து அவர் தெரிய ஆரம்பிச்சது. அவரு மிகப்பெரிய வந்து சுயநலம் மிக்கவர்னு எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல, சரிங்களா, அதுவும் கலைஞர் சம்திங் ஒரு மீட்டிங், சரி, கலைஞர் உயிரோட இருக்கக்குள்ள வந்து மீட்டிங்ல வந்து அப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். யாரு, விஜயகாந்த் இருக்காருல, 2005 சம்திங் நினைக்கிறேன். அப்பதான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்திருப்பார். அப்போ வந்து நம்ம வடிவேல், அது அப்பயும் வந்து திமுக வந்து ஒரு கூட்டணியை வச்சு அப்போ வந்து ஒரு மேடையில வந்து பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து வடிவேல வந்து இன்வைட் பண்ணியிருந்திருப்பாரு. யாரு, வடிவேல் சார் மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர்த்த வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். யாரு, கலைஞர் வந்து அஜித்தை இன்வைட் பண்ணியிருப்பார், நிறைய பேர்த்த வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். அதுல ஒருத்தர் நம்ம வடிவேல், சரிங்களா. ஸோ அவரு வந்து விஜயகாந்தை வந்து கேவலமா வந்து பேசியிருப்பாருங்க. அந்த வீடியோ வந்து நிறைய பேர் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப வந்து கேவலமா வந்து பேசியிருந்திருப்பாரு. அப்படி பேசின அவரை விஜயகாந்த் வந்து இதுவரையுமே, சரிங்களா, ஸோ விஜயகாந்த்னாலதான் வந்து வடிவேலு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. விஜயகாந்த் ஒரு தடவை கூட வந்து வடிவேலை வந்து தப்பா பேசுனதே கிடையாது. இது வந்து விஜயகாந்த் கிட்ட இருக்க ஒரு பெருந்தன்மை, சரிங்களா. என்னதான் வந்து இவர்கிட்ட இருந்து வந்தாலுமே நம்மளையும் எதிர்த்து பேசலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்னொரு வார்த்தை பேசணும். அதுதான் வந்து விஜயகாந்த் சார்ட்ட இருக்க ஒரு பெருந்தன்மை. அதனாலதான் வந்து விஜயகாந்த் வந்து இன்னும் நம்ம வந்து சாமியை கும்பிட்டு இருக்கோம். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து விஜயகாந்த் 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 சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இது மட்டும்தாங்க. அண்ட் தென் அப்படி பேசின அவரு விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்ப கூட வந்து மன்னிப்பு கேட்கல, அதாவது வந்து அவரோட இதை கூட பார்க்கலன்னு பார்த்துக்கணும். அப்படி என்ன அவருக்கு வந்து ஆணவம், சரிங்களா, என்ன நம்ம போய் பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாம விஜயகாந்த் வீடு மதுரையில இருக்கு. அவர் வீட்டுக்கு முன்னாடியே வந்து இவர் பெரிய வீடு கட்டியிருக்காருன்னா, இதெல்லாம் பத்தி நீங்க பார்க்கக்குள்ள வந்து என்னதான் வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஒரு பெரிய ஹீரோ நம்ம காமெடி நடிகர் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாருமே வந்து கழுவி ஊற்றுவாங்க, சரிங்களா. அவர் கூட நடிச்சு எல்லாருமே வந்து கழுவி ஊற்றுவாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்தாலுமே வந்து இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அவரு கூட வந்து ஒரு படம் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அடுத்த இதுல தர மாட்டாராம். டேரக்டர்கிட்ட போய் டேரக்டா வந்து பேசுவாராம், அவருக்கு வந்து வாய்ப்பு தரேன், என் கூட வந்து அடுத்து வேற ஏதாவது ஆக்டர்ஸை வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை நடிக்க வைக்க மாட்டாங்களாம். அதே சமயம் இவர் இருக்காருல்ல, விவேக் இருக்காருல்ல, ஸோ நிறைய பேத்துக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பாரு. அவருக்கு எண்ணற்ற உதவிகளும் யாரும் விவேக் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா வடிவேலு ஒரு ரூபா கூட டீ செலவு கூட வந்து
கூட நடித்த நடிகர்கள் சக நடிகர்களுக்கு அவர் வந்து வாங்கி தந்ததே கிடையாது. ஒரு படம் நடித்தா அடுத்து வேற ஒருத்தர் ஏதோ மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து ஒரு 2-3 படம் வந்து நடிக்கிறதுக்கு அவர் நினச்சா மட்டும்தான் வந்து சக நடிகர்கள் இருக்காங்க. அது போண்டாமணியாக இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் வீடியோ போட்டிருப்பார்ல. ஸோ அவரோட இது வந்து வைரலாக போச்சு சரிங்களா. ஸோ அது கூட வந்து வடிவேலு எந்த ஒரு விஷயமே வந்து அவர் சொல்லலை, எந்த ஒரு பணம் கூட அவருக்கு அனுப்பல. அதுதான் எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. ஏன் வந்து கூட நடித்த நடிகர்களுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது. அதாவது போண்டாமணி வந்து இறந்துட்டார், அதே மாதிரி மயில்சாமி அவரும் இறந்துட்டார். 2 பேரும் வந்து ஒன்றா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. கூட நடித்த சக நடிகர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் இவரு என்ன வைகை புயல் வடிவேல், அதுதான் என்னோட கொஸ்டினாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து கூட நடிக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து மரியாதையோட பேசவே மாட்டார். அது எவ்வளோ பெரிய, அது அஜிதா இருக்கலாம், தனுஷா இருக்கலாம், இல்லை வந்து கமலஹாசனே வந்து அவர் ஒவ்வொரு சமயம் வந்து வடா போடான்லாம் பேசிட்டு இருந்திருக்காராம். இது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு மரியாதையை தர மாட்டார், ஒரு ரெஸ்பெக்ட். அதாவது ரெஸ்பெக்ட்னாலே வந்து என்னன்னே வந்து அவருக்கு தெரியாது. அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எனக்கு கீழே தான், நானே பெரிய காமெடி நடிகை, எனக்கு அப்புறம் தான் அவங்க அப்படின்னு அவர் வாயாலே வந்து சக நடிகர்கள்ட்ட வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது அவரை பற்றி நெகட்டிவாக நிறைய விஷயம் நம்ம பேசலாம் சரிங்களா. ஏன்னா நெகட்டிவாக தான் நிறைய விஷயம் பண்ணியிருந்திருக்கேன். அது அவங்க கூட நடித்தவங்களா இருக்கலாம், ஒரு டீ வாங்கி கூட தரமாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து இவர் வந்து டீ வாங்கி குடிச்சுப்பாராம். நிறைய எல்லா விஷயங்களும் இவர் வந்து பண்ணிட்டு தாங்க இருக்காரு. இப்பவும் அவர் என்னதான் படம் நடித்தாலுமே வந்து ஒரு ரீசெண்டாக வந்து அவர் காணாமல் போயிருந்திருப்பார். ஒரு 10 இயர்ஸாக வந்து பட வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்க அந்த ஆணவம் தான் சரிங்களா. அவர் ஆணவமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பட வாய்ப்பு இன்னும், அதாவது 10 வருஷம் கேப் விழுந்ததில்ல. அப்போ வந்து அரசியலுக்கும் போனார்னு நினைக்கிறேன், சம்திங் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்து போகாமல் இருந்திருந்தாருன்னா இந்த ஆணவத்தினால தான் வந்து அவர் பட வாய்ப்பு எல்லாமே வந்து கீழே டவுன் ஆகிடுச்சு. அதுவும் மரியாதை இல்லாமல் பேசுறது, அதுவும் ஆன் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறது, தேமுதிகவை பற்றி பேசினா வந்து கண்டபடிக்கு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்த வந்து இவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது. அதனால தான் வந்து அவருக்கு வந்து பட வாய்ப்பே நிறைய பேர் கிடைக்கவே கிடையாது. பட் விவேக் இருக்கார்ல, ஸோ விவேக் சார் வந்து ரொம்ப வந்து ஒரு இதான பர்சன் சரிங்களா. ஸோ அவர்கிட்ட வந்து யார் வந்து உதவி கேட்டாலுமே வந்து இல்லைன்னு வந்து சொல்லவே மாட்டாராம். அவர் வந்து உயிரோட இருந்திருந்தாருன்னா, இப்போ இந்த போண்டாமணியாக இருக்கலாம், மயில்சாமியாக இருக்கலாம், இப்போ ரீசெண்டாக வந்து வெங்கல் ராவ் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவங்களுக்கு எல்லாமே அவராக தேடி வந்து உதவி செய்வார் விவேக் சார் இருந்திருந்தாருன்னா. பட் அவர் இல்லை சரி. ஆனால் வடிவேலு வந்து ஒரு வார்த்தை அவர் கூட நடித்தவர் டேரெக்டாக போய் பார்க்கல. ஏன்னா நான் எதுக்கு போய் பார்க்கணும், என்னை விட அவங்க வந்து பெரிய ஆளா, அதுவும் பெரிய நடிகரே வாடா போடான்னு பேசினா கூட நடித்த சக நடிகர்கள், வளர்ந்து வராத நடிகர்கள் எப்படி வந்து போய் பார்ப்பாரு. இதனால தான் வந்து அவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம், அதாவது இதனால தான் வந்து அவரோட சினிமா கெரியரை வந்து லாஸ் ஆகிடுச்சு நான் சொல்வேன். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க, பயில்வானாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு ஆணவத்தினால தான் வந்து சினிமா கரியரே வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வெங்கல் ராவ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கார். நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வராங்க. அவர் கூட நடித்த சக நடிகர்கள் வடிவேல் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வடிவேலு ஒரு வார்த்தை, அவர் யார் அப்படி யாருன்னே தெரியாதுன்னு போயிடுவாராங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ரொம்ப பொறாம பிடிச்சாலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சக நடிகர்கள் இருக்கார்ல, இப்போ ஒரு படம் அவர் கூட நடித்தவர்கள் வேறு ஏதாவது அவர் வந்து இன்னொரு படம் நடித்தாருன்னா அவரை வந்து பார்த்து வந்து ஒரு மாதிரி கேவலமாக ஒரு ஆணவத்தில் வந்து கேட்பாராம், என்ன பண்ணுறா இங்கே என்ன பண்ணுறா, அந்த மாதிரி சம்திங்லாம் கேட்பாராம். கூட நடித்தவங்களே வந்து இதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க, பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காராம். இந்த அளவுக்கு வடிவேலு வந்து ரொம்ப வந்து கெட்டெண்ணம் பிடிச்ச நபர் சரிங்களா. அவர் வந்து திமுகவில் வந்து நிறைய பேர் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இப்போ திமுகவில் தான் அவர் வந்து கட்சியில் இருக்காரான்னு தெரியல. பட் திமுகவுக்கு அவர் வந்து ஒரு பிரச்சாரம் இது சரிங்களா. ஸோ திமுகனாலே வந்து போயிடுவார். பட் தேமுதிகவை பற்றி பேசினாலே வந்து அவர் வந்து அதை பற்றி பேசாதீங்க, தள்ளிட்டு போங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கிட்ட அப்படியே மழுப்புறது சரிங்களா. தேமுதிக விஜயகாந்த்னு எடுத்தாலே அப்படியே வந்து மழுப்பிட்டு போகிறது. ராஜ்கிரண்ட அதாவது ஒரு ராஜ்கிரண்ட எந்த எடுபடி வேலை செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அப்புறம் விஜயகாந்த் கிட்ட இருந்து வந்து இவ்வளோ இது பண்ணக்கூடாதுல்ல. ஏதாவது வளர்த்து விட்டவங்களே வந்து அவர் வந்து ஏறி குத்துற மாதிரி தானே இருக்குது. அதாவது வளர்த்து விட்டவங்களே, அதாவது ராஜ்கிரண் தான் வளர்த்து விட்டார், அதுக்கப்புறம் விஜயகாந்த் வளர்த்து விட்டார், விஜயகாந்த்லாம் நிறைய படம் நடிக்க ஆரம்பித்தார். அவங்களே வந்து அவர் ரொம்ப தரைக்குறவாக பேசியிருந்திருக்கு. அவர் வந்து காமெடி எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து நானே வந்து ஒரு சின்ன வயசில் வந்து பிக் ஃபேன். பட் வந்து அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சுது. அதாவது நான் 12th வரையுமே வந்து அவரோட காமெடி எல்லாமே நான் நிறைய பார்த்துருப்பேன். இன்னமும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னமும் இந்த காமெடி சீனை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஹூஸ் நோஸ், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இருந்தாலும் அவரை பற்றி எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட காமெடி சீன்ஸே வந்து நான் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது சின்ன குழந்தைங்களா இருக்கும். அது ஒரு சீன்லாம் வந்து அந்த சின்ன பாப்பாவை வச்சு காமெடி பண்ணுவார்கள், அதெல்லாம் வேறு லெவல் ஹிட் ஆனது. அவர் காமெடி நடித்தாலே வந்து ஹிட் ஆயிரும், குழந்தைகள் பார்த்தாலே வந்து சிரிக்க வச்சுருவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் எடுத்த ஒரு ஆள். எனக்கு அவரோட உண்மையான முகத்தை வந்து பார்க்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு
அவரை வீடியோ பார்க்க எனக்கு பிடிக்கல, அவரை பற்றி பேசணும்னு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன் இப்போ அதை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது சொன்னேன்லங்க. ஸோ இவரு கூட நடிச்சவங்க நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு உதவி பணம் கூட செய்யலை. அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு 0.05% தான் சரிங்களா. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருக்கு. அது எல்லாமே வந்து யூடியூப் சேனல்லே வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்திருக்காங்க. அவங்க கூட நடிச்சவங்களே நிறைய பேர் பேசியிருந்திருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஜென்ரலாக பேசிக்காக நான் வந்து அவர் வந்து இப்படி தான் இருப்பார், அதை பற்றி தான் நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ வெங்கல் ராவ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டு உதவி கேட்டிருக்காரு. ஸோ உதவினாலே நமக்கு வந்து நிறைய பேர் பண்ணணும், நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கேபி பாலா கூட வந்து உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து போட்டுட்டு இருந்திருக்காரு. பட் வடிவேலு இப்படி கூட நடிச்சவர்களுக்கே ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் வந்து என்னோட ரீசன். இதனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான காரணம். உங்களோட கருத்து நடுறது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. டாடா.